வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சம் பார்க்க போகிறோன்னா, மதிப்பு காண்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்ட்டு 5/4 இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து சைன் இன்வர்ஸ். நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்திலே பார்த்துருக்கோம், அதே மாதிரியே தான் இந்த ப்ராப்ளமும். ஸோ கொடுத்துருக்க சம் என்னென்னா, சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் 5/4. ஸோ இந்த சம்முக்கு வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு சைன் இன்வெர்ஸ்னாலே வேல்யூஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே வரணும், -π/2லேருந்து +π/2க்குள்ளே தான் வேல்யூ வரணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வரணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5/4 வந்திருக்கு. சரியா? இதை டிவைட் பண்ணால் 1 வேல்யூ வரும். நமக்கு வேல்யூஸ் எதுக்குள்ளே வரணும், -π/2லேருந்து +π/2க்குள்ளே இருக்கும். இது வந்து 1/2ன்னு வச்சுக்குவோம். ஸோ 1/2னா வேல்யூ 0 வரும். 0.5 1/2னால ஸ்டாண்டர்டாக 0.5 தான். ஸோ அப்போது இதை டைரெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதாவது சால்வ் பண்ண முடியாது. டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாதுங்கும் போது நம்ம எப்பயும் போல் ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது அதை பிரித்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இப்போது ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணோன்னா, சைன் இன்வர்ஸாக சைன் இன்ட்டு π + π/4. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 4 × π மல்டிப்ளை பண்ணால் 4π, 4πயோட ஒரு பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5π/4ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த இது வந்துடுச்சு. ஆக்சுவலாக இதை பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இதை வந்து பிரித்து எழுதியிருக்கோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், இதை என்ன பிரித்து எப்படி எழுதலாம்னா, = சைன் இன்வர்ஸாக sin into 2 × π/2 + π/4. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக ஈவன் நம்பரால், அதாவது 2ன்றது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் சைன் அப்படியே தான் வரும். சரிங்களா? சைன் அப்படியே தான் வரும். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த குவார்டர்னேட், ஃபர்ஸ்ட் குவார்டர்னேட், செகண்ட் குவார்டர்னேட் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதில் செக் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா, 0